சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மே 20 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 6ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொழில்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும், பயணங்கள்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும், அவசரமா ஒரு சில விஷயங்களை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானதே பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனசுல ஒரு சில எண்ணங்கள், கோபங்கள் தோணும். அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலயுமே கவனமா இருக்கணும். பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நம்பிக்கை இல்லாத தன்மைகள் நிறைய இடத்துல தென்படும். நம்ம சொல்றதுல நம்பிக்கையே இல்லை, அவசரத்துல சொல்றாங்க, ஏதோ போற போக்குல சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மெயினா வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்லத்தரசிகள் கவனத்துக்குரிய விஷயமா இருக்கப்படுறது கவனமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்துல நீங்க டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்காரு, செவ்வாய் பார்வையில் இருக்காரு. ஸோ வண்டி வாகனங்கள், சூடான விஷயங்கள், வீட்டுல பெரியவங்க சார்ந்த விஷயங்கள், வேலையில ஓவர் பழு, சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே டென்ஷன் ஆகி கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். மெயினா இரவு நேரத்தில் பயணம், எந்த கமிட்மெண்ட்டும் யாருக்கும் ஓவரா கொடுத்தாம இருக்கிறது தான் பரவாயில்ல. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவர், இவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா இருக்கணும். மெயினா எந்த விஷயத்துலயுமே கமிட்மெண்ட் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போறது எவ்வளவோ பெட்டர். அவசரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக தப்பாக போகும். அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும், வேற பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம், கடனால இருக்கக்கூடிய தொல்லைகள், வேணும்னே பகை உணர்வுகள், இது எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. அதுவும் மூத்த பெண்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது. துணிமணி ஏதாவது சின்ன சின்னதா பிரச்சனை கொடுக்கலாம் இந்த நாள். அதாவது தீக்காயம் பண்ணலாம், இல்லை ஏதாவது நமக்கு உணவுல அசிடிட்டினால வயிறு எரியலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரிதான் இருக்கும். அதி கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது நல்லது, இல்லைன்னு சொல்ல. ஆனா செவ்வாயுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கறதுனால உடம்பு ஹீட் ஆறுது, அதிகப்படியான மன உளைச்சல், சிந்தனைகள்ல ரொம்ப கோபமான சிந்தனைகள், விரக்தி, அதாவது பழி வாங்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால எந்த விஷயத்திலுமே பொறுமையா இருக்கணும். நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு என்று விட்டால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். எதுலயுமே நமக்கு நடக்கிற மாதிரியே நடக்காது, எல்லாம் தள்ளி போய் நடக்கும். எல்லாம் வினோதமா இருக்கும். எந்த விஷயத்தையுமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்காது. நிறைய வாக்குவாதங்களும் நிறைய பிரச்சனைகளும் வீட்டுல ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்துல சபார்டினேட்ஸ் கூட வேலை செய்யறவங்க சின்ன சின்னதா பிரச்சனை பண்ணுவாங்க.
அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை கழுத்து, அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சார்ந்த எந்த விஷயங்களையுமே கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. கோவத்தை தவிர்த்தால் நீங்க பெரிய பிளேஸ்மெண்ட்ல வருவீங்க. கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும். பொறுமையாக எந்த விஷயத்தையுமே கையாளக்கூடிய ஒரு வேண்டுதல் தான் இந்த நாள் பண்ண முடியும். ஏன்னா குடும்பத்துல நம்ம பேச்சு பயங்கரமான பிரச்சனை கொடுக்கும். இன்ஃபேக்ட் சொன்னா அடுத்த 4 நாட்கள் எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கப்படுது. அவசியமில்லாத கோபம், அவசியமில்லாத ஆக்ரோஷம், இதெல்லாம் இட்ஸ் நாட் குட். அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்றது எப்பவுமே நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் அதி கவனமா இருக்கக்கூடிய நாள். அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்பவுமே இந்த நாள் பிஸியா இருப்பீங்க. எந்த விஷயத்துலயுமே ஒரு ஸ்பீடா இந்த விஷயம் பண்ணும், அந்த விஷயம் பண்ணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், ஒரே வேகமாவே இருக்கும். சரி கொஞ்சமா பொறுமையா போலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணாலும் போறவன் கம்மன் இல்லாம ஏதாவது நமக்கு இது பண்ணிட்டு போவோம். அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையா கவனமா ஹேண்டில் பண்றது நல்லது. மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நாள் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஹெல்த்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பண பற்றாக்குறை ஒரு பெரிய ஒரு, அதாவது சரி அட்லீஸ்ட் தூங்கும் போதுதான் நிம்மதியா தூங்கலாமான்னா அதையும் விடாம ஏதாவது ஒரு ஃபோன் கால், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். சில பேர் தூக்கம் சரியா வராது. தப்பு தப்பா கனவு வரும், கெட்ட கெட்ட கனவு வரும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஹெல்த்ல வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமா இருக்கு. அகோர வீரபத்திரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக எந்த விஷயத்தையும் நீங்க எடுத்து செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். மிகப்பெரிய மேன்மையை கொடுப்பார். ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். ஆனா கண்டிப்பா ஜெயிக்கும், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா என்னன்னா நண்பர்கள் மூலம் இடையூறு, கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் சத்து குறைபாடு, இது எல்லாமே நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எப்படி குட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாளா இருக்கப்படுது. எதுலையுமே ஒரு போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி வரும். யோகலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.